நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் 8000 வாக்கு வித்தியாசத்துல பாபு கிட்ட தோல்வியை தழுவாருங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வேற இப்படி பண்ணிட்டு இருக்காரு போற இடத்துலலாம். திமுக பொறுத்த அளவுக்கு சென்னை தான் திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 16 தொகுதியில் இருக்கக்கூடிய சென்னையில் வெறும் 2 இடத்துல தான் திமுக ஜெயிச்சிருக்கு. ஒன்று துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்கள், அதே போல முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு. திமுகவுடைய கோட்டையிலேயே தாவேக்கா கொடி நாட்டப்பட்டு இருக்கிறதுங்கிறதும் ஒரு கூடுதலான தகவல். காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த தனி பெரும்பான்மைங்கிறத தாண்டி அவங்க இடங்களை பெற்று இருப்பாங்க. இன்னைக்கு கூட்டணிகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காதுன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலேயே, அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே தாவேக்காவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்கணுன்ற மாதிரியே தான் தொண்டர்கள் விரும்பினாங்க. ஆனால் சிலர் அதை விரும்பலன்ற மாதிரி அப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80-85% அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. நாங்கள் கொள்கை கூட்டணின்னு சொல்லி தான் திமுகவோட இருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த 3 பேருமே விசிகா, சிபிஐ, சிபிஎம், இந்த 3 பேருமே கொள்கை கூட்டணின்னு சொன்னாங்க. அந்த கொள்கையிலிருந்து வெளியே விஜயோட நாங்கள் கூட்டணி வைக்க போகிறாங்களா, நல்லதா கெட்டதா நாங்கள் திமுகவோட இருக்க போகிறோம் முடிவெடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் இந்த தேர்தல் கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது ஓட் பர்சன்டேஜ் வந்த புதுசிலேயே ஒரு தேர்தலை சந்திச்சு அந்த தேர்தலில் வெற்றி அடைந்தவர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டா எம்ஜிஆர் அவர்கள் 33%, கிட்டத்தட்ட 34% கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு 1% அதிகமாகவே தாவேக்கா ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா 34.9% ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாங்க. பெரிய கருப்பன் அவருடைய அந்த தொகுதியில் 1 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறார் திமுகவினுடைய அமைச்சர். நாம் தமிழர் கட்சி வெறும் 4% மட்டும்தான் வாக்கு எடுத்திருக்கிறாங்க. 8.5% வாக்கு எடுத்த ஒரு கட்சி ஏன் 4க்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதில் ஒரு ஃபேக்டர் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த யூடியூபர் பண்ற அவதூறு பிரச்சாரங்கள்னே கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப இப்போ எதுக்கு எடுத்தாலும் விஜய் இப்படி விஜய் அப்படி விஜய், ஒரு நாளைக்கு ஒரு 4 வீடியோ போடுறோம்னா 4 வீடியோமே விஜய் வச்சு போட்டு அவருக்கு ரெவன்யூ வருது, அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு செஞ்ச பிரச்சாரத்தை தாண்டி இன்னொருத்தனை தோற்கடிக்கணும்னு செஞ்ச பிரச்சாரத்தினால வந்த விளைவு தான் இது அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசிட்டு இருக்காங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக தேர்தல் காய்ச்சல் தீர்ந்து விட்டது. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம தேர்தலை மையப்படுத்தி தினந்தோறும் 1000 கணக்கான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த தேர்தல் ஒரு வழியாக ஓய்ந்தது. ஆனால் மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லைங்கிற மாதிரி அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது ஆப்வியஸாக யாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். முதல்வர் கேண்டிடேட் யாராக இருக்காங்கன்னு தெரியும். 108 இடம், அதாவது திருச்சி கிழக்கு ப்ளஸ் பெரம்பலூர். அதில் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்ய போதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதலாக அங்கே சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அந்த இடத்துல இடைத்தேர்தல் நிப்பாட்ட போகிறாங்கன்ற மாதிரியான செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா 107 இடங்களில் தாவேக்கா வெற்றி பெற்று இருக்கிறது. மெஜாரிட்டி 107. ஸோ யார் கூட கூட்டணி அமைக்க போகிறாங்க, என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்ற பல விஷயங்கள் தூவானம் விடாத அளவுக்கு பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் குறிப்பாக இன்னைக்கு செய்தி ஊடகங்களுக்கான நேற்று இரவுலேருந்து காலையில் வரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்குமே இவர்களோட கூட்டணி அவர்களோட கூட்டணி ஏகப்பட்ட தியரிஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது சிபிஐ, சிபிஎம் 2 பேருமே 2 கிட்டத்தட்ட ஒரு 6 சீட், காங்கிரஸ் ஒரு 5 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க. 6-5-11 சீட்டு யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்டாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா விஜய்க்கு தேவையான 108 இடங்கள்லாம் இன்னொரு 118 தான் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய இடம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது 107ஓடு சேர்த்து இன்னொரு 11 இடம் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் அங்கேருந்து விஜய் எடுக்க போகிறாரா அல்லது நேரடியாக அதிமுகவுடைய கூட்டணியில் எடுக்க போகிறாரா? ஏன்னா பாமக தயாராக இருக்கிற மாதிரிலாம் செய்திகள் கொண்டு இருக்கிறது. அவங்க வாங்கின ஒரு 5 சீட்டு நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறோன்ற அளவுக்கு மனநிலையில் இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் தெரிகிறது. அதே போல் பிரேமலதா விஜயகாந்த் வெளிப்படையாகவே இவ்வளோ காலமாக பார்த்த பார்வையை தாண்டி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் கடந்த மதுரை மாநாட்டில் முதல் மாநாட்டிலே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களை நம்பி, அதாவது நம்மளை நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் இல்லையா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கணும் இல்லையாங்கிற மாதிரிலாம் விஜய் அவர்கள் பேசினாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது வரக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கனவோடு வருவாங்க.
அந்த கனவை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்குதா, வரக்கூடியவங்களுக்கு இருக்குதாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, தாவேகா அவங்கள கன்சிடர் பண்ணுமாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தாவேகாவுக்கு 118 இடங்கள் தேவை, 107 இருக்குது, மீதி ஒரு 11 இடம் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியுங்கிற பட்சத்தில் வர எல்லாரையுமே அவங்க சேர்த்துப்பாங்களா, அல்லது கிரைட்டீரியா அடிப்படையில் இல்லை இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இவங்க இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சு சேர்ப்பாங்கன்ற டிபேட்லாம் ஒரு பக்கம் காரசாரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த தனி பெரும்பான்மைங்கிறத தாண்டி அவங்க வந்து இடங்களை பெற்றிருப்பாங்க. இன்றைக்கி வந்து கூட்டணிகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காதுன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு கிரீஷ் சோடங்கர் அந்த தமிழக காங்கிரஸுடைய பொறுப்பாளர் வந்து ஏற்கனவே அவர் வந்து பேசின வீடியோக்கள் இன்றைக்கி செய்தி ஊடகங்களில் பரவலாக வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்திலேயே அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்கணுன்ற மாதிரியே தான் தொண்டர்கள் விரும்பினாங்க, ஆனால் சிலர் அதை வந்து விரும்பலைன்ற மாதிரி அப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80-85% அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம் இவங்க என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் கொள்கை கூட்டணின்னு சொல்லி தான் திமுகவோட இருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த 3 பேருமே விசிகா, சிபிஐ, சிபிஎம் இந்த 3 பேருமே கொள்கை கூட்டணின்னு சொன்னாங்க. பட் அந்த கொள்கையிலிருந்து வெளியே வந்து விஜயோட நாங்கள் கூட்டணி வைக்க போகிறாங்களா, நல்லதாக கெட்டதாக நாங்கள் திமுகவோட இருக்க போகிறோம்னு முடிவு எடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ நடந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு அடுத்த ஒரு 15 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. தன்னுடைய மெஜாரிட்டியை வந்து ஆளுநர்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் விஜய் அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார். தாவேகா வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட எங்ககிட்ட 118 இடங்கள் ஆதரவு எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் ஆட்சி அமைக்க தகுதியானவர்கள்னு சொல்லி தன்னோட தகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு. 2 வாரம் தான், இன்னும் சொல்ல போனால் கரெக்டாக 2 வாரம் டைம் இருக்குது. 2 வாரத்தில் நான் நிரூபிச்சிருவோன்ற மாதிரி விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பரபரப்பாக இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தாவேகாவில் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டீரியோ டைப்ஸ், இது வரைக்கும் பார்த்த ஸ்ட்ராட்டஜி, இது வரைக்கும் பார்த்த அந்த அனலிட்டிக்ஸ் இது எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது. 2026 தேர்தல் ஒரு புது அத்தியாயம், புது பக்கத்தை திருப்பி எழுத ஆரம்பித்திருக்கிறது தமிழகத்தினுடைய புதிய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது ஓட் பர்சன்டேஜ், அதாவது வந்த புதுசிலேயே ஒரு தேர்தலை சந்திச்சு அந்த தேர்தலில் வெற்றி அடைந்தவர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டா எம்ஜிஆர் அவர்கள் 33%, கிட்டத்தட்ட ஒரு 34% கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலேயே, அதாவது 77 தேர்தலிலேயே அவர் வந்து வெற்றியை பெற்றார். அப்படி பார்க்கும் பொழுது அதை விஞ்சக்கூடிய அளவுக்கு 1% அதிகமாகவே தாவேகா ஓட் பர்சன்டேஜை வாங்கியிருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா 34.9% அளவுக்கு அவங்க ஓட் பர்சன்டேஜை வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் திமுக 24.19%, அதே போல் அதிமுக 21.22, அதாவது ஓட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,04,60,850 வாக்குகள். திமுக 1,19,19,702 வாக்குகள். தாவேகா 1,72,126,026 வாக்குகள் அப்படிங்கிற அளவில் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி உள்ளபடியே கடந்த காலத்தில் மாநில அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியுடைய வீழ்ச்சி என்பது 35-36 லட்சத்தில் இருந்து அப்படியே 19,70,311 அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4% அந்த அளவுக்கு வந்து சுருங்கி விட்டதுன்னே நம்ம சொல்லலாம். அதே போல் காங்கிரஸ் 3.5%, பாஜக கிட்டத்தட்ட 3%, தேமுதிக 1.20, விசிக 1.10 இப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஓட்டு வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். தாவேகா தலைவர் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை தாண்டி பெரிய அளவில் இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அளவில் இதை வந்து பெரிய அளவு விமர்சனம் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா இவர் என்ன வெறும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்த மாட்டாரு, மாவட்டங்களில் போய் பேச மாட்டாரு, தொகுதிகளில் போய் பேச மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு, மக்கள் பிரச்சனை பேச மாட்டாரு, அப்படி பண்ண மாட்டாரு, இப்படி பண்ண மாட்டாரு, கரூர் பிரச்சனை அவர் வந்து குரல் கொடுத்தாரா, இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரா, அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரா, கவின் படுகொலைக்கு குரல் கொடுத்தாரான்னு 1000 கேள்விகள் வந்து கொண்டு இருந்தது. கவின் விவகார படுகொலையில் கூட கவின் அந்த இறந்தார் இல்லையா தம்பி, அவருடைய பெரியம்மா தாவேகா வேட்பாளர். அது இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அந்த ரிசல்ட்லேயே தெரிய ஆரம்பிச்சிருக்கு பலருக்கும். ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சி அவங்களும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது விஜய் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, விஜய் அவர்கள் ஜான ஆரோக்கியசாமியாவோ இல்லை வந்து ஆதவ அர்ஜுனாவோ இல்லை இதையெல்லாம் தாண்டி மக்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜியாங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா மீம்ஸில் கூட நீங்கள் நிறையா பார்க்கலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஊழல், மக்கள் ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள், அவங்கள்ட்டே காசு வாங்கி அவங்களுக்கு ஒரு ஊழல் பண்ணுவாங்க பாருங்கன்ற மாதிரி, அதாவது காசை வாங்கிட்டு நாங்கள் வந்து தாவேக்காக ஓட்டு போடுவோன்றது அந்த மாதிரி காமெடியாக சொல்ல வராங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் தாவேக்கா வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி வச்சுருக்கிறாங்கன்னே நம்ம சொல்லலாம். குறிப்பாக பெரிய கருப்பன் அவருடைய ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் 1 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இருக்கிறார் திமுகவினுடைய அமைச்சர். இதில் நீங்கள் அமைச்சர்களுடைய பட்டியலை எடுத்துக்கிட்டாலே
நிறைய விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். திமுகவை பொறுத்த அளவுக்கு சென்னை தான் திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 16 தொகுதியில் இருக்கக்கூடிய சென்னையில் வெறும் 2 இடத்துல தான் திமுக ஜெயிச்சிருக்கு. ஒன்று துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்கள், அதே போல் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு, இப்போ அவர் அமைச்சர் கிடையாது, முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் 2 பேர் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுகவுடைய கோட்டையிலேயே தாவேக்கா கொடி நாட்டப்பட்டு இருக்கிறதுங்கிறதும் ஒரு கூடுதலான தகவல். அதே போல் இந்த தோல்வி அடைந்த அமைச்சர்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டேன்னா இதில் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் 8000 வாக்கு வித்தியாசத்தில் பாபு கிட்ட தோல்வியை தழுவாருங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கார் போகிற இடத்துலலாம். ஏன்னா முதல்வர் அவர்கள் வந்து காங்கிரஸோட பேச்சுவார்த்தை முடிஞ்சான்னு சொன்னோடனே முடிச்சுட்டுன்ற மாதிரி சொன்னார் இல்லையா? ஸோ அதுக்காக வெறுப்பேற்ற பண்ணுறாரான்னு தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கொளத்தூர் தொகுதியில் வந்து அவர் தோல்வியை தழுவியது மிகப்பெரிய அளவில் எல்லோராலுமே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா முதல்வர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரையே தோற்கடிச்சிட்டாங்களான்ற அளவுக்குலாம் பார்க்கப்படுது. இதுவும் ஒரு புதுமையான வரலாறு தான். 67 பக்தவச்சலம், பிறகு 96 ஜெயலலிதா அவர்கள், அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் 3வது முதலமைச்சர், ஆட்சி அமைத்த ஒரு நபர். அதாவது தோல்வி தழுவியிருப்பதுங்கிறது உள்ளபடியே வரலாற்றில் ஒரு 3வது முறையாக மீண்டும் நடக்கிறது. துரைமுருகன் பொதுச் செயலாளர், அதாவது திமுக பொதுச் செயலாளர், அதே போல் பிடிஆர் இவர் ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு நபர். ஆனால் அவரையும் வந்து மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க. கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி, ஆர் காந்தி, மா சுப்பிரமணியன், சேதப்பட்ட ராஜேந்திரன், நாசர், மகேஷ், மதிவேந்தன், டிஆர்பி ராஜா, முத்துசாமி, அன்பரசன், சாமிநாதன் இப்படின்னு சொல்லி பலரையும் பதம் பார்த்திருக்கிறது இந்த தேர்தல். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-14 தொகுதிகள் கிட்ட வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்துலலாம் அதாவது தோல்வியை அடைஞ்சிருக்கிறாங்க அதிமுக திமுகவை சார்ந்த வேட்பாளர்கள். குறிப்பாக வந்து சொல்லணும்னா இந்த பரமத்தி வேலூர் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 308 ஓட்டு, வேப்பனஹள்ளியில் 138, அதே போல் போலூரில் 224, கன்னியாகுமரியில் வெறும் 214 வாக்கு வித்தியாசத்தில் திமுகவை வந்து வீழ்த்தி இருக்கிறது அதிமுக. அதாவது பிற கட்சிகள் தாவேக்கா, அதிமுக, திமுக மாற்றி மாற்றி ஒரு 1000 வாக்கு வித்தியாசத்துலலாம் 1000-2000 வாக்கு வித்தியாசத்தில் எடுத்தால் இன்னும் அதிகமாக போகும். தாவேக்கா தோற்ற பல இடங்களில் ஒரு 2000 to 5000 இந்த ரேஞ்சில் தான் தோல்வியை வந்து தழுவி இருக்கிறாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வெறும் 4% மட்டும்தான் வாக்கு எடுத்துருக்கிறாங்க. 8.5% வாக்கு எடுத்த ஒரு கட்சி ஏன் 4க்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபேக்டர் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த யூடியூபர் பண்ணுற தொடர் அவதூறு பிரச்சாரங்கள்னே கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப இப்போ எதுக்கு எடுத்தாலும் விஜய் இப்படி, விஜய் அப்படி, விஜய் ஒரு நாளைக்கு ஒரு 4 வீடியோ போடுறோன்னா 4 வீடியோமே விஜய் வச்சு போட்டு அவருக்கு ரெவன்யூ வருது, அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு செஞ்ச பிரச்சாரத்தை தாண்டி இன்னொருத்தனை தோக்கடிக்கணும்னு செஞ்ச பிரச்சாரத்தினால வந்த விளைவு தான் இது அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளே வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரை நீங்கள் தயவு செஞ்சு கட்சியை விட்டு வெளியே அனுப்புங்க, இல்லை அவர் பேச வேணாம்னு சொல்லுங்கள். அவர் ஒவ்வொரு நாள் பேச மக்கள் வந்து நெகட்டிவ் யார் மேலே ஒட்டுமொத்த இது நம்ம ஏற்கனவே கூட நம்ம பேசியிருக்கோம். ஒருத்த மேலே இருக்கக்கூடிய 10 பேருமே பாய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பொது ஜனம் வந்து அந்த அவன் தப்பே செஞ்சிருந்தா கூட அவன் மேலே தான் வந்து கரிசனம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு தான் விஜயை தள்ளி விட்டு திமுக ஒரு பக்கம் இது இருக்குது, அதிமுக ஒரு பக்கம் இருக்குது, திமுக கூட்டணிகள் ஒரு பக்கம், அதிமுக கூட்டணிகள் ஒரு பக்கம், போதா குறைக்கு நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம்னு எல்லாருமே விஜயை அடிக்கும் பொழுது தான் விஜய் இயல்பாகவே அவருக்கு ஏற்கனவே ஒரு மாசான ஒரு கூட்டம் இருக்குது, அதை தாண்டி அவர் மேலே கரிசனத்தோடு அணுகக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்கியது. ஸோ இதையெல்லாம் நாம் தமிழ் கட்சி தவிர்த்திருந்தா, இதையெல்லாம் சீமானவர்கள் கண்டிச்சிருந்தா, என்ன தேவையோ நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கறத விட்டுட்டு இன்னொருத்தனை விமர்சனம் பண்ணி அவனை தோக்கடிக்கிறதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சீமான் அவர்கள் கண்டிச்சிருந்தா, அட்லீஸ்ட் சீமான் அவர்கள் வருத்தப்பட்ட மாதிரி ஒரு தொகுதியோடு சேர்த்து இன்னொரு 5-6 தொகுதி சீமான் உட்பட ஜெயிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் அதுவும் கை நழுவி போய் இன்றைக்கி வந்து எடுத்ததும் இல்லாத அளவுக்கு இழந்த சூழலில் தள்ளப்பட்டு இருக்கிறாங்கன்றதும் உண்மையாகவே வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதிகளுக்கு மேலே திமுகவை 7-8 மாவட்டங்களில் திமுக அடியோடு இல்லாத அளவுக்குலாம் இன்றைக்கி தேர்தல் களம் மாறி இருக்கிறது. அதாவது தாவேக்கா முதலிடம், திமுக 2ஆம் இடம், அதே போல் அதிமுக 3ஆம் இடம், 2-3 செகண்ட் யார் தேர்டுன்றது தான் போட்டின்னு சொன்னாங்க இல்லையா தாவேக்காவை. ஸோ அது அப்படியே தலைக்கீழ மாறி திமுக செகண்டா அதிமுக செகண்டாங்கிறது பல இடங்களில் அந்த போட்டிகளெல்லாம் கூட நடத்தப்பட்டு இருக்கிறது. எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தமிழக அரசியல் களம் புதிய அத்தியாயத்தில் காலெடுத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த கூட்டணியினுடைய விவகாரம் எப்படி முடிவாக போகிறது, எப்போ யாரெல்லாம் கட்சிக்குள்ளே வர போகிறாங்க, என்ன மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் கொடுக்க போகிறாங்க, அமைச்சர் பதவியில் நடக்கக்கூடிய இழுபறிகள் எப்படி நடக்க போகுது, கட்சியை எப்படி ஒரு வழிநடத்தப்படுது. ஏன்னா எல்லா வேட்பாளர்களுமே தாவேக்காவினுடைய ஒட்டுமொத்த வேட்பாளர்களும் ஃபஸ்ட் டைமாக சட்டசபையில் கால் எடுத்து வைக்க போகிறாங்க. அதாவது புதுசாக ஸ்கூலில் சேர்த்த பையன் மாதிரி தான். எந்த செக்ஷனில் போய் உட்கார்றது, எந்த மாடியில் போய் ஏறுறது, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குதுன்னு எதுவுமே தெரியாத ஒரு நபர்கள் தான். பட் அவங்க அனுபவத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நகருது, யார் யார் கூட நீங்கள் வராங்க போகிறாங்கன்றதையெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். நன்றி.